தீர்க்க தரிசன ஜெப முகாம் 2025. ஒவ்வொரு வருடமும் பொங்கல் விடுமுறை நாட்களில் உலக நாடுகளின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கும்படி நால்மாவடி இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் தீர்க்க தரிசன ஜெப முகாம் கடந்த 19 வருடங்களாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருடமும் 20வது தீர்க்க தரிசன ஜெப முகாம் ஜனவரி மாதம் 14, 15, 16 ஆகிய தேதிகளில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த முகாமில் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்தும் சுமார் 13,000க்கும் அதிகமான தேவ ஜனங்களும் தெய்வ ஊழியர்களும் உபவாசத்தோடு கூடி வந்தனர். 3 நாட்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள் பாடல், ஆராதனை மற்றும் ஜெபங்களை நடத்திய போது கூடி வந்திருந்த தேவ ஜனங்கள் ஆவியில் மகிழ்ந்து தேவ பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டதும் அல்லாமல் தேவன் வெளிப்படுத்திய தீர்க்க தரிசனங்களை முன்வைத்து கருத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார்கள். சகோதரர் மோகன் சிலாசரஸ், சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார், சகோதரர் சாம் ஜெபராஜ் ஆகியோர் வேதத்தில் உள்ள எழுப்புதல் பாத்திரங்கள் குறித்தும் தீர்க்க தரிசன ஜெப அபிஷேகத்தை குறித்தும் தேவ செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள். ஜெபிக்காதபடி வல்லமை வெளிப்படாது, ஜெபிக்காதபடி தேவனுடைய கரம் நீட்டப்படாது, ஜெபிக்காதபடி அற்புதங்களை பார்க்க முடியாது, ஜெபிக்காதபடி பரலோக தலையிட முடியாது, ஜெபிக்காத ஒரு பாத்திரத்தை தேவனால் பயன்படுத்த முடியாது, ஜெபிக்காத ஒரு மனிதனை கையிலே தேவன் எடுக்க முடியாது, ஜெபிக்காத ஒரு மனிதனை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட ஜனங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். ஜெபத்தில் 7 விதமான எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற தேவையான விசேஷித்த அபிஷேகத்தை ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருளினார். இயேசு எதற்கு வந்திருக்கிறார்? மனிதர்களை மீட்க மாத்திரமல்ல, இழந்த உலகத்தை திரும்ப பெற, இந்த உலகத்தின் மேல் ராஜாவாக வீற்றிருந்து இந்த உலகத்தை நீதியும் நியாயமாக ஆளுமை செய்ய. இந்த எழுப்புதல் கர்த்தருடைய ராஜ்யம் வருவதற்கான முதல் படி. கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது அவர் ஆளுமை செய்வதற்கான ஜனங்களை மனிதர்களிடத்திலிருந்து வேறு பிரித்து எழுப்புவதற்காக வருகிற எழுப்புதல். இந்த ஜெப முகாம் நடைபெற்ற அதே நாட்களில் தேவனுடைய கூடாரம் மோசே அரங்கத்தில் சிறு பிள்ளைகளுக்காக விசேஷித்த கூட்டம் நடைபெற்றது. கலந்து கொண்ட 1260 சிறு பிள்ளைகளும் எழுப்புதல் அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு தங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்தனர். இந்த சின்ன பசங்க மீட்டிங் கேம்பில் நிறைய சொல்லி கொடுத்தாங்கோ. ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்தாங்கோ. அப்புறம் ஏசப்பா பற்றி எழுப்புதல் பற்றி நல்லா சொல்லி கொடுத்தாங்கோ. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2ஆம் நாள் இரவில் தேவன் புதிய தீர்க்க தரிசன ஜெப ஆவியினால் அனைவரையும் நிரப்பிய போது அநேகர் மேடை முன்பாக வந்து ஆவியில் நிரம்பி ஆத்தும பாரத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார்கள். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? என் கூட சேர்ந்து ஜபிக்க மாட்டீங்களா? என் பாரத்தை நீங்க ஷேர் பண்ண மாட்டீங்களா? என் பாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்களா? என்னோட 1 மணி நேரம் ஜபிக்க கூடாதான்னு கேட்டாரு. என்னோட சேர்ந்து ஜபிக்க வருவியா? என் பாரத்தை ஏற்றுக்கொள்ள வருவியா? அநேகர் 2 நாட்களும் தேவன் வெளிப்படுத்திய காரியத்தை சாட்சியாக சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இறுதி நாளில் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் உலக நாடுகளின் எழுப்புதலுக்காக ஜெபித்த பின் திருச்சபை மெய்ப்பர்கள் மற்றும் முழு நேர ஊழியர்களை மேடையில் வரவழைத்து அவர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்த விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இறுதியாக சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் எழுப்புதல் திட்டத்தில் நிலைத்திருக்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் தெய்வ செய்தி அளித்தார்கள். இறுதி ஜெப நேரத்தில் 3 நாட்களும் தங்களுக்காக ஜெபிக்காமல் தேசத்திற்காக ஜெபித்த தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தர்
பலத்த அற்புதத்தை செய்ததை சாட்சியாக கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு வருஷமா இருந்துச்சுங்க. இது மூட்டு வலி இங்க இந்த வேலையில இந்த சோத்கால் நடுக்க இங்க வரப்போ மூவிக்கு அங்கிருந்து வரங்க நடிக்க முடியாது. ஒன் சைடு இப்படி இப்போ நாராயணமா வளைஞ்சுதான் நடக்க முடியும். வரும்போது இப்ப ஜோரா நடக்க வச்சுட்டா சுகம். ஆமென். இப்ப முழங்கால்லாம் போட முடியுது. ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட இந்த 3 நாள்ல நான் எனக்காக ஜெபிக்கல, எதுக்காக தேசத்துக்காக மட்டும் ஜெபிச்சேன். 2 வருஷமா எனக்கு யூரின் பிரச்சனை, சுகர், ப்ரெஷர். ஆனால் முழங்கால இவ்வளோ நேரம் நின்று நான் ஜெபிச்சது இல்லை. 2 வருஷத்துல நல்லா முழங்கால நின்று ஜெபிச்சேன். தேசத்துக்காக தான் ஜெபிச்சேன். ஆட்டோமேட்டிக் உட்கார்ந்தான பிரேயர் முடிஞ்சுதான் நான் எந்திரிச்சு போயிருக்கேன். இடையில எந்திரிச்சு போனதே இல்லை, போகவே இல்லை, இல்லவே இல்லை. ஆண்டவர் யூரினரி ப்ராப்ளத்தை மாத்திட்டார். 3 நாட்களும் தீர்க்க தரிசன ஜெப முகாமில் தேவன் கிரியை செய்த விதங்களை பார்க்கும் போது உலக நாடுகளில் எழுப்புதல் தீவிரமாக பரவ புதிய எழுப்புதல் சேனையை தேவன் எழுப்பிவிட்டதை உணர்த்துவதாக அமைந்தது. கலந்து கொண்ட 13,000 தேவ ஜனங்களும் எழுப்புதல் சேனைகளாக புதுப்பிக்கப்பட்டு புது பலத்தோடும் மன நிறைவோடும் கடந்து சென்றனர். ஒரு கூட்ட ஜனத்தை எப்படியாவது பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் நம்மளுடைய தரிசனமாக இருக்குது, வாஞ்சியாக இருக்குது. வரும்போது ரொம்ப பலவீனாக வந்தேன் நான். இப்போ ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சுகமாகறேண்ணா, ரொம்ப சந்தோஷமாகுதுண்ணா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகுது. இங்கிருந்து விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலண்ணா, இங்கே இருந்துடலான்னு இருக்குது எனக்கு. 3 நாட்கள் அந்த தேசத்திற்காக நம்ம மற்றவர்களுக்காக ஜெபித்துட்டு போனப்போ தேவன் எனக்கு நல்ல வேலையை தந்தார், நல்ல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தந்தார். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதிகமாய் வளரும்படியாக உதவி செய்தார். இன்னும் அபிஷேகத்தினால தேவன் நிரப்பி வருகிறார். தீர்க்கதரிசன ஜெப முகாமுக்கு வந்த பொழுது அப்போ எனக்கு ஆவியானவர் முன்மாறி பின்மாரியாக மழையாக என்னால் பொழிஞ்சார். அப்போ நான் நினைச்சேன், ஆவியானவர் தான் ஊற்றிருக்காரு, அவருக்கு மழைகளை பெய்யுதா, நமக்கு மேலேருந்து தண்ணி விழுகுதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். வெளியே பார்க்கும்போது ட்ரையாக இருந்துச்சு தரையெல்லாம். அப்போ நினச்சேன், அப்போ ஆவியானவர் நம்ம மேலே அபிஷேகத்தினால நம்மளை பொழிஞ்சிருக்காருன்னு. நல்ல தீர்க்க தரிசனம் வர்றதுனால ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். தரிசனங்களை பார்த்தோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அநேக ஆசீர்வாதம் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுனால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குது. ஸ்பிரிச்சுவலாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அப்புறமா இங்கே வர்றதால எங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக நாங்கள் நல்லா ஜெபிக்க, துதிக்க, ஃப்ரீயாக ஜெபிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மோகன் சேயா பண்ணியிருக்கிற எல்லா வசதியும் பார்க்கும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கே நாங்கள் ஒரு 3 days நல்லா ஜாலியாக இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கடவுளுக்கு ரொம்ப நன்றி, மோகன் சேயாக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Emmanuel coming from Bangalore. 3 days fasting prayer was really very helpful for me. A new anointing, new experience where I can feel the presence of God, and spiritual manner also I could grow more, and speaking in tongues, a new gift God has given me. So it is very useful for me. When we pray for nations, automatically the personal experience and personal things will be automatically given by God. 3 நாள் மீட்டிங்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஆண்டவரை தரிசித்தோம், நல்லா சந்தோஷமாக. இன்ன வரைக்கும் அந்த சந்தோஷம் குறையில. 3 நாள் எந்த ஒரு கஷ்டமும் மனக்கவலையும் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி இருந்தாங்க பிரதர். பரலோகத்தில் வாழ்ந்த மாதிரி இருக்குது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.